வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.சி. பழனிசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், மரியாதைக்குரிய டிடிவி தினகரனை வரவேற்கிறோம். மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி. 2 பேரும் பரஸ்பரம் மரியாதையை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க? நீண்ட நாட்களாகவே பேசப்பட்டு வந்தது. ஒரு சில மாதங்களாகவே தினகரனும் கூட்டணியில் இணைகிறார் என்று. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தினகரனை கட்சிக்குள்ள சேர்த்துவதற்கு அவர் விரும்பல. ஆனால் கூட்டணியாக ஒருங்கிணைந்து பயணிக்கிற பேச்சு 2021 நடந்தது. அமித்ஷா சஜஸ்ட் பண்ணாரு, அன்றைக்கு மறுத்து விட்டார். அந்த தேர்தலில் பெற்ற அனுபவம் இந்த முறை அவரை இணைத்து கொள்ள எடப்பாடி பழனிசாமி சம்மதித்திருக்கிறார். பெரிய கேள்வி என்னன்னா, அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? தினகரனுக்கு இருக்கிற அந்த வாக்கு வங்கி என்பது அதிமுகவுக்கு வருமா? அவர் சமுதாயம் சார்ந்த வாக்கு வங்கி, அதிமுக வாக்கு வங்கி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு எதிரான வாக்கு வங்கி. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை தினகரனே கூட கூட்டணிக்கு தயார், ஆனால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று தெரிவித்திருந்தார். அதனால அந்த வாக்கு வங்கி முழுமையா மடைமாற்றம் நடக்குமா, டிரான்ஸ்ஃபர் ஆகுமா என்று எல்லோரும் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. குறைஞ்சது ஒரு 50-60% அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஃபுல்லா ஆகலனாலும் பார்ஷியலாவது ஆகலாம். ஏன்னா அதிமுக உணர்வு உள்ளவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க. ஒரு சமுதாய ரீதியாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எதிரான மனநிலையை ஆழமாக கொண்டிருக்கிறவர்கள் வாக்களிக்க யோசிப்பாங்க. எடப்பாடியை முதல்வரா முன்னிறுத்தாம இந்த தேர்தலை ஃபேஸ் பண்ணுவாங்க. அது சாத்தியம் இல்லை. அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். அவர் இன்றைய தேதிக்கு ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணைய விதிகளின்படி அவர் தான் பொதுச் செயலாளர். அப்ப அவர் அதிமுக கட்சி சார்பாக அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார். டிடிவி தினகரன் பிரச்சாரத்துல போய் எடப்பாடியை முதல்வராகவும் ஓட்டு போடுங்கலாம் கேட்கறது அவ்வளவு கன்வின்சிங்கா இருக்குமா? அது அந்த மாதிரி எல்லாம் பெரிய மான ரோசம், சூடு சொரணை இதெல்லாம் அரசியல் யாருக்குமே இருக்காது. யாருக்குமே இருக்காது. இப்ப நேற்று இப்படி பேசணுமே, இன்னைக்கு இப்படி கேட்கறது, அந்த மாதிரிலாம் இருக்காது. யாருக்குமே இருக்காது. இப்ப வைகோ இல்லையா, கலைஞருக்கு எதிராக வைகோ மீது கொலைப்பழி சுமத்தப்பட்டது. 12 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதே வைகோ திரும்ப திமுகவோட போய் சேர்ந்தார். அப்ப அந்த 12 பேர் தற்கொலை பண்ணவங்க குடும்பம் எல்லாம் என்னாச்சுன்னு பாருங்க. அதனால அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா. அரசியல்ல நிறைய முன்னுதாரணங்கள் ஏற்கனவே இருக்கு, பிரச்சனை இல்லை. அதே மாதிரிதான் மூப்பனார், காங்கிரஸ், அது மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு. காலங்கள் மாறுகிற பொழுது காலம் சரியான பாடங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும், காயங்களை கொடுக்கும். அந்த காயத்துக்கு மருந்தாக எதிர்காலத்தில் அவங்க தங்கள் கருத்துக்களை மாற்றிக்கொள்கிறார்கள். ஆக்சுவலி லாஸ்ட் நேரம் கூட்டணிங்கிறது பல நேரங்கள்ல ஒர்க் அவுட் ஆகாம தான் போயிருக்கு. ஒருவேளை இவங்க இந்த கன்வின்சிங் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் ஏர்லியராகவே வந்திருக்கணுமோ? வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதாவது பாஜக கூட்டணிக்கு வந்த பொழுதே பாஜகவோடு 2024 பயணித்த என்டிஏல இருந்த அனைவரும் மற்றும் அதிமுக கூட்டணியில் பயணித்த அனைவரும் என்று அதை அறிவித்து அன்றைக்கே ஒன்றாக மேடை ஏறி இருந்தால் இந்த ஓராண்டு, இந்த ஒரு சில கிட்டத்தட்ட தேர்தல்னு வரும்போது ஓராண்டு ஆயிடுது, ஒரு நல்ல அந்த கூட்டணிக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கும். டிடிவி தினகரன் கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்னாடி பேசும்போது கூட நான் என்டிஏ கூட்டணிக்கு போக மாட்டேன், எடப்பாடி முதல்வராக ஆக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை தான் சொல்லிட்டே இருந்தார். எப்படி சடனா அந்த மாற்றத்துக்கு தயாரானார்? ஒன்று, அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தனிச்சு நிற்கணும். தனிச்சு நின்று சென்ற முறையே அவரால் ஜெயிக்க முடியல, அப்ப இந்த முறையும் ஜெயிக்க முடியாது. அல்லது திமுக கூட்டணிக்கு போகணும். திமுக கூட்டணிக்கு செல்வதை அவரோடு பயணிக்கிற அதிமுக வாக்கு வங்கி ஏற்றுக்கொள்ளாது. அடுத்து திமுக கூட்டணிக்கு ஒரு முறை சென்று விட்டால் திரும்ப அதிமுக என்றோ ஜெயலலிதா அம்மா படம், இந்த லெகசிவே அவர் முழுமையாக இழந்து விட வேண்டியது வரும். அதை விட்டா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவர்களே சுருண்டு போய் கிடக்குறாங்க. இந்த ஜனநாயகன் படம்
சிபிஐ விசாரணை என்பதில் விஜய் முழுமையாக முடங்கி இருக்கிறார். செங்கோட்டையன் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த சூழ்நிலையில அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை. இருக்கிறதுல சிறந்த தேர்வாக இது இருக்கு. இல்ல வேற ஆப்ஷன் இல்லங்கிறது தான் ரீசனா, அல்லது பிஜேபியோட பிரஷர், பிஜேபியோட மிரட்டல், எல்லா சூழ்நிலைகளும் காரணமா இருக்கலாம். ஆப்ஷன் இல்லைங்கிறது ஒண்ணு, பிஜேபியுடைய அழுத்தம், அவர் மீது இருக்கிற வழக்குகள் இன்னொன்று, அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம். ஓகே. ஆனா இப்போ இதுல வந்து எடப்பாடியை தலைவரா ஏத்துக்கிட்டா, எடப்பாடிக்கு சபார்டினேட்டா போயிட்டா அடுத்து ஒரு தலைவரா எமர்ஜ் ஆக முடியாது, மறுபடி எந்த ஸ்டாப் பொசிஷனுக்கு வர முடியாத சூழல் தானே இருக்கும். அவருடைய கட்சிக்கு தினகரன் தானே தலைவர். அகில இந்திய அளவில் என்டிஏக்கு பாஜக தலைவர், அமமுகவுக்கு தினகரன் தலைவர், அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைவர். கூட்டணியில் இருக்கிற பெரிய கட்சி அதிமுக, தனித்து ஆட்சி அமைக்க விரும்புகிற கட்சி அதிமுக. முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகவை சார்ந்த அதன் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. இது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இதுதானே. அப்ப அந்த ஓவரால் இந்த கூட்டணி அலைன்மெண்ட்ல வந்து எடப்பாடி தன்னோட ஸ்டேட்டஸ் கோவை பவரா நிரூபிச்சிட்டாருன்னு புரிஞ்சுக்கலாமா? அவரோட டாக்டிக்ஸ் தான் வின் பண்ணியிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பாதி கிணறு தாண்டினது. கூட்டணி அமைப்பது இப்பதான் அன்புமணி முடிஞ்சிருக்கு, அதுல இன்னும் ராம்தாஸ் வரல. தினகரன் முடிஞ்சிருக்கு, இன்னும் சசிகலாவும் ஓபிஎஸ் என்னன்னு சொல்லி தெரியல. ஏன்னா முக்குளத்தோர் வாக்கு வங்கினா முழுமையா சசிகலா, ஓபிஎஸ் எல்லோரும் வருகிற பொழுது அது கொஞ்சம் முழுமையா அது வந்து பலன் கொடுக்கும். இன்னும் அவர்களது தெரியல. அப்ப இந்த ரெண்டு தானே ஆயிருக்கு. சசிகலா இன்னும் கன்ஃபியூசிங் ஸ்டேஜ்ல இருக்காங்களா? நேத்து அவங்க போட்ட ஒரு ட்வீட்ல தன்னைத்தானே தலைவர் என்று அறிவித்தவர்கள் பின்னாடி அதெல்லாம் இருக்கு. பட் அவங்க ஒரு நிலைப்பாட நேற்று தெளிவா சொல்லிட்டாங்க. அவர்கள் நிலைப்பாடு என்பது திமுகவுக்கு எதிரானது. எடப்பாடி பழனிசாமி அவர் ஏற்றுக்கொள்ளல. இல்ல இது ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜ் தானே. திமுகவுக்கு எதிரானது வாக்குன்னு வந்தா அதிமுகவுக்கு தான் போடணும். ஆனா எடப்பாடி பழனிசாமியோடு கருத்து வேறுபாடு இருக்குது, மன கஷ்டங்கள் இருக்கு. அவர் எடப்பாடிக்கு ஓட்டு போடுங்கிறத நேரடியா சொல்றதுக்கு ஒரு தயக்கம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? காலப்போக்கில் அதெல்லாம் சரியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அப்போ ஓபிஎஸோட நிலைமை என்னவா இருக்கும் வர நாட்கள்ல? அது அவருக்கே தெரியாதே. அவர் அதாவது எந்த காலகட்டத்திலுமே சுயமாக ஓபிஎஸ் முடிவெடுத்ததே கிடையாது. அவருக்கு சில ஆலோசகர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி வழிநடப்பது மட்டுமே தான் ஓபிஎஸ் செய்வார். அவரா சுயமாக முடிவெடுத்து செய்ய மாட்டார். ஒரு அரசியல் கட்சிகள்ல தான் சுயமாக முடிவெடுத்து அந்த இயக்கத்தை வழி நடத்தணும், அந்த வல்லமை திரு ஓபிஎஸ் அவர்களிடத்துல இல்லை. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை. இல்லை, இப்போ டிடிவி தினகரனோ இபிஎஸ்ஓ இவங்களுமே ஏதோ ஒரு வகையில் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு பிஜேபியை அப்ரோச் பண்ணுறாங்க, ஓபிஎஸும் அப்ரோச் பண்ணுறாரு. இந்த இடத்துல இவங்களை ஓபிஎஸ் மட்டும்தான் அவங்கள நம்பி இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? இல்லை, ஓபிஎஸ்ன்னு இல்லை, தினகரனை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்கிறார், ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதிமுக கிளைம் பண்றது, அதாவது ரெண்டு பேர், அண்ணாமலை, ஓபிஎஸ், இந்த ரெண்டு பேர் மேல எடப்பாடி பழனிசாமி இன்றளவும் மனக்குறையோடு இருக்கிறார் என்றுதான் நம்ம எடுத்துக்கணும். செங்கோட்டையனை கட்சியில இருந்து நீக்கினதுக்கு முக்கிய காரணமே டிடிவி தினகரனை போய் சந்திச்சது தான். இப்ப டிடிவி தினகரனை கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? செங்கோட்டையன் அவசரப்பட்டு விட்டார் கடைசி நேரத்துல. இப்ப இவங்கெல்லாம் காலங்காலமா போராடிட்டு இருக்கிறாங்க. பாஜக சொன்னாங்களா சொல்லலையா தெரியாது. இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு போட்டி தலைவராக தான் முன்னிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் செய்த முயற்சி அவருக்கு எதிர் வினைகளை, எதிர் விளைவுகளை கொடுத்திருக்கு. அதுல இப்ப தாவேக்காக்கு போனாலும் கூட அதுக்கு அதிமுகவே பரவாயில்ல என்று நான் கூட நேற்று புதிய தலைமுறையில சொல்லியிருந்தேன். கதறி கதறி அழுகிறார் செங்கோட்டையன் என்று சொல்லியிருந்தேன். அதுதான் அவருடைய நிலையாக இருக்கு. அப்ப அவர் மீண்டும் தாய் கழகத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா? அது தெரியல. அது ஒன்று இங்க ஏத்துப்பாங்களான்னு தெரியல. அடுத்து அப்புறம் அதை சரி கட்டுகிற முயற்சியில நேற்றிலிருந்து தாவேக்கால இறங்கி இருக்காங்க. பட் இன்னும் அது ஒரு கட்சி அந்த ஷேப்குள்ளே. அதாவது விஜய் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு சினிமா படம் ஹீரோவை மட்டும் நம்பி ஓடும். ஒரு சினிமா படம் ஹீரோவை மட்டும் நம்பி ஓடும்.
அரசியல் கட்சி ஹீரோவுக்கு, அதாவது அந்த கட்சியினுடைய தலைவர், அவருக்கு இருக்கிற வசீகரத்தன்மை ஒரு 25%. இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த கட்சிக்கு இருப்பவர்கள் அது 25%. அடுத்து கட்சியினுடைய கொள்கைகள், அதனுடைய அந்த கொள்கை, அடுத்து அந்த ரூட் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து வேணும். விஜய்ங்கிறவருக்கு இருக்கிற பலம் 25க்கு 25 இருக்குதுன்னு வச்சாலுமே மிச்சம் இருக்கிற இந்த 3 விஷயங்களும் 0 தானே. அப்ப அந்த இடம் அவருக்கு ஒரு பலகீனம் தானே. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் இவங்கெல்லாம் பவர்ஃபுல் லீடரா இருந்தாலுமே கட்சி கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலதான் ஸ்ட்ராங்கா இருந்தது. அடுத்து தாவேகால் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து முதல்ல திமுக இருந்தாரு, அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போனாரு, அதுக்கப்புறம் தாவேகாக்கு வந்தார். ஆனா அவருக்கு கீழே செங்கோட்டையன் என்கிற அளவுல சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளிவந்தது. அது செங்கோட்டையன் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டார். அதுல நேற்று தினமலர்ல வந்து, நான் மிகைப்படுத்தி சொல்லல, நேற்று தினமலர்ல அதை பத்தி ஒரு ஆர்டிக்கல் முழுமையாக வந்திருந்தது, நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப அதெல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எம்ஜிஆரோ கலைஞரோ ஜெயலலிதா அம்மாவோ என்ன செய்வாங்கன்னா, அவர்களுக்கு அடுத்த நிலையில அரசியல் சீனியாரிட்டி உள்ளவர்களை வைப்பாங்க. அரசியல் சீனியாரிட்டி உள்ளவர்களை வைப்பாங்க. ஆனா ஆதவ அர்ஜுனா பல கட்சி போயிட்டு வந்தவர், தன் சுயநலத்துக்காக இதுல வந்தவர், விசிகால இருந்து நீக்கப்பட்டு உட்கட்சியில பிரச்சனையை ஏற்படுத்துகிறாருன்னு நீக்கப்பட்டு வந்தவர், திமுகல குடும்பத்துல பிரச்சனையை ஏற்படுத்துகிறாருன்னு வந்தவர். இப்ப இங்க விஜய்க்கு அவர் ஒரு தலைவலியாகத்தான் இருக்கிறார். இப்ப சமீபத்தில் கூட இந்த சிபிஐ வழக்காகட்டும், இல்ல இந்த கரூர் அந்த விஷயம் ஆகட்டும், அதுல எல்லாம் வந்து அவருடைய தவறான வழிகாட்டுதல் தான் இன்றைக்கு விஜய்க்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருக்கு. ஆனா இந்த சரி கட்டுகிற முயற்சியில நேற்று இறங்கி இருக்கிறாங்க. அந்த விதத்துல அது பரவாயில்ல. செங்கோட்டையனை சரியா அகாமடேட் பண்ணாதது வந்து மற்ற தலைவர்கள் தாவேக்காவை நோக்கி வர்றதை வந்து தடுத்து, தாவேக்காவை நோக்கி இல்ல. நேத்த நான் சொன்னேன், பனையூர் அந்த ரோடு இருக்கு பாருங்க, அந்த ரோடு வழியாவே யாரும் போறது இல்லை. இப்போ பயப்படுறாங்க. விஜய் ரொம்ப அவர்ஷனா பார்க்கக்கூடிய சூழல் இல்ல, அது பயப்படுறாங்க. அதாவது நம்ம நிலைமை இப்படி, ஆனானப்பட்ட செங்கோட்டையனுக்கு இப்படின்னா இப்ப நம்ம நிலைமை என்று பயப்படுறாங்க. ஏன்னா மற்ற போறவர்கள் வந்து செங்கோட்டையன் மூலமா போலாம், அல்லது அவர்கிட்ட ஒரு எப்படி இருக்குன்னு ஒரு கருத்து கேட்டு செய்யலாம் வைத்திருந்தவர்கள் மத்தியில ஒரு ஜெர்க் ஆயிருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் தேவைக்க 2வது இடத்துக்கு வந்துடுச்சு, அதிமுக ஃபீல்டே இல்லைன்னு ஒரு பெர்செப்ஷன் உருவாச்சு. இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து அடிச்சு தூக்கி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? ஏடிஎம்கே இவர்கள் இந்த கூட்டணி எல்லாம் ஒருங்கிணைச்சது, விஜய் முடங்கி போனது, செங்கோட்டையனை முடக்குனது தவறான முடிவுகள். அதாவது ஒருவருடைய பலம் இன்னொருவருடைய பலகீனம், இந்த ரெண்டும் சேர்ந்து இவருக்கு உதவி செய்யுது. இந்த கூட்டணி வந்து அதிமுக கூட்டணியா செயல்படுமா, இல்ல வந்து என்டிஏ கூட்டணியா செயல்படுமா? கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கம் திரும்ப திரும்ப வருமா? கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிமுக தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதைத்தான் தமிழ்நாட்டு மக்களும் விரும்புவார்கள், அதிமுக தொண்டர்களும் விரும்புவாங்க. அதை நோக்கித்தான் இவர்கள் பயணிப்பார்கள். ஆனா பாஜகவுக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் கூட்டணி ஆட்சி என்கிற கோரிக்கையும் ஆசையும் அவர்களுக்கு இருக்கு. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி.